நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், அது ஒன்று நடக்கும். அந்த மாதிரி டே தான் எனக்கு இதுவும். நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஒன்றா தான் மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒன்றா மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது எப்படியோ சொதப்பிருச்சு. இன்னொரு ஃப்ரெண்ட்னால வர முடியல. சரி நான் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். இதுதான் எங்கள் லட்டு. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஸ்பெஷல் தான். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைன்னா ரொம்பவே ஸ்பெஷல் தான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் லட்டு தான் ஃபஸ்ட்டு பேபினால எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். லட்டு பிறந்ததுலேருந்தே என்ன பண்ணாலும் எங்களுக்கு புதுசாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா. இப்போ நான் அவங்க வீட்டுக்கு போனாலே அத்தை வாங்கத்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அவள் என்னையை கடைக்கு கூப்பிட்டு போகிறா. அப்புறம் கடைக்கு போயிட்டு மாங்காய் வேணும்னு சொன்னால் போய் மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். அப்புறம் நான் அங்கே வீட்டுக்கு போனோன்னே இலக்கிய ஏன் இந்த டே நம்ம மிஸ் பண்ணணும், மேக்கப் பண்ணி ஒரு ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் அந்த மேக்கப்லாம் பண்ணி முடிக்க 3 hours ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் ஷூட்லாம் முடிஞ்சு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இருந்தாலும் அந்த டே வந்துட்டு ஃபுல்ஃபில்லே ஆகலை. ஏன்னா நாங்கள் 3 பேர் எப்பவுமே மீட் பண்ணி பேசிட்டாவே எப்பவுமே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். சரி நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.